வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாதாரண 5 நிமிஷ கேண்டில் ஸ்டிக்காக. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே க்ரூட் ஆயில் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. 3300 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3320 மற்றும் 360 போன்ற இந்த இரண்டு இடத்தையும் டார்கெட் பண்ணி க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 3320 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதிலிருந்து மார்க்கெட் மறுபடியும் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்த டார்கெட்டான 3260 தொட்டிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் இதையும் பிரேக் பண்ணி இதை ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கு. பாருங்கள். இப்போ 2 தடவை மார்க்கெட் மேலே வந்து இதை தொட்டுட்டு இதுக்கு மேலே போக முடியாமல் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து 3200 பக்கமாக வந்து புதிய லோவை க்ரியேட் பண்ணி 3215 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் $50 அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற $50 அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்த வந்து நேற்று தொட்டிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 3220க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இந்த 3320-60 அப்படின்றது இன்னும் ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பார்க்குற வீடியோ ப்ரெசன்டேஷனில் கடைசி 3 நாளுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டுமே மார்க்கெட்டோட ட்ரெண்டை முடிவு செஞ்சு அது மூலமாக டே ட்ரேடிங்க்கு பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோ அனாலிசிஸோட நோக்கம். அந்த அடிப்படையில் கடந்த 3 நாட்களை வச்சு பார்க்குறப்ப 1, 2, 3 அப்படின்ற 3 நாளை வச்சு பார்க்குறப்ப எல்லா நாளும் மார்க்கெட் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ அதாவது மார்க்கெட் வந்து இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு குறிக்குது. ஆனால் இந்த ட்ரேடிங் ஜோன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல எந்த ஒரு ட்ரேடிங்கும் நடக்கலை நேற்று மார்க்கெட்டை தவிர. அதனால் நம்ம மார்க் பண்ணிடுறது முடிந்த வரைக்கும் நேற்று மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, $50 தொட்டுனால ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட் மேலே ஏறுனா கூட இந்த 3360-20 அப்படின்ற இந்த 2 இடத்தையும் நம்ம டார்கெட் பண்ணணும். மார்க்கெட் இந்த ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் தான் ஓரளவு லாபத்தை புக் பண்ணுற காரணமாக தற்காலிகமான ஒரு பையிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு வழி கிடையாது. நம்ம இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டில் நல்ல ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜோன் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படி இந்த 3360 டார்கெட் பண்ணுறோன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம முன்னாடியே கொடுத்தது தான். இருந்தாலும் மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பல முறை நின்று மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான பல முயற்சி எடுத்திருக்கு 3360. அந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க 30, 31, 1 போன்ற நாட்களில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதனால் இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் போகிற சமயத்தில் தான் ஓரளவு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பையிங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அதோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 3166 அப்படின்ட்டு அடுத்த டார்கெட்டை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.